சொல்லிட்டு இருக்கேன். நானும் வந்து ஐ ஹேவ் a great respect on கமல்ஹாசன், கிரேட் ரஜன் சொல்லிட்டு இருக்கேன். நான் கேட்க மாட்டியா நீ? டேய் கம்முனாட்டி, டேய் எச்ச பொறுக்கி, டேய் பொம்பளை பொறுக்கி கமல்ஹாசன். மணிரத்னம் உன்னை வந்து சத்தியமா சொல்றேன்டா, டேய் செருப்பால ஒன்னு மவனை வச்சு விளாசி விடுவான் மவனை வந்துட்டு உன்னை. இனிமேடா டேய் எவனாவது அஜித் படத்தை தயாரிக்கணும்னு வந்தீங்களோ டேய் சத்தியமா சொல்றேன்டா, டேய் சத்தியமா சொல்றேன், எனக்கு உங்களுக்கு எங்கேருந்து வருது, சென்ட்ரல்ல இருந்து வரும் ஃபோர்ஸ். அம்மனை குண்டியா வச்சு மவனை அவன் தோலை உரிச்சு மிளகா பொடியா தூவ போறேன். இந்த வீடியோ காமஞானி கமல்ஹாசன் ஸ்டைல் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? டேய் காமஞானி கமல்ஹாசன், என்னடா நினைச்சிட்டு இருக்க? நானும் வந்து உனக்கு மரியாதையா உனக்கு நேரம் கொடுத்து பாக்குறேன். நீ என்னடா நான் வந்து சொர்ணக்கடை ஜென்மமா உட்காந்துட்டே இருக்கிற. என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ எப்படா வந்து அந்த கிஸ் அடிக்கிற சீனு, இந்த நாடா உருவ சீனு, என் பொம்பளைய வந்து தொட்ட சீனு அடிப்பல, அந்த சீன் எப்படி ரிமூவ் பண்ணுவியா? எப்படா வந்துட்டு கம்நாட்டி கமல்ஹாசன், என்னடா நினைச்சிட்டு இருக்க? மவனு டேய் சொல்லிட்டேன், நீ மவனை நீ மரியாதையா நீ தூக்கல வச்சுக்கிய, நீ பாத்துருக்க மாட்டா. செருப்பு பிய ஆபீஸ்க்கு வந்து அந்த உதடு இருக்குல்ல, அச்சல உதடு ஸ்கிஸ் அடிச்சல மவனை அந்த கிழி அடிச்சிருந்தா. டேய் மவனை மரியாதையா வந்துட்டு டேய் நீயும் இந்த சொந்தக்காரன் மணிரத்னம் எச்ச பொறுக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து மவனை அதை தூக்குறீங்கடா. அதை தூக்கிட்டு தான் வந்து அடுத்த வரை நீங்க பாக்கணும்டா. டேய் நான் திமிரு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒன்னா திமிரு மரியாதை வந்து உங்களுக்கு மரியாதை கொடுத்து பார்த்தா வந்து பெரிய பொறுக்கி நாய்ங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதை பார்க்கவே எனக்கு கர்ண கொடூரமா இருக்குது. சொல்லிட்டு இருக்கேன். நானும் வந்து ஐ ஹேவ் a great respect on கமல்ஹாசன், கிரேட் ரஜன் சொல்லிட்டு இருக்கேன். நான் கேட்க மாட்டியா நீ? டேய் கம்முனாட்டி, டேய் எச்ச பொறுக்கி, டேய் பொம்பளை பொறுக்கி கமல்ஹாசன், தெரியும்டா வந்துட்டு எத்தனை மூளை சீரழிச்சிருப்படா. இயற்கையே கொண்டு வந்து உன்ன மாதிரி பொறுக்கி பசங்களுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்துதுடா. டேய் கமல்நாட்டி, டேய் உன் கூட கௌதமி எல்லாம் வந்து ஓடி போயிட்டாங்க தெரியும், அவங்க பொண்ணுலாம் வச்சிருக்கிறாங்க. நீ ஒரு பச்சை பொறுக்கின்னு தெரியும்டா நாயே. டேய் சொல்லிட்டு இருக்கேன்டா மரியாதையா வந்து கருவம் பிடிச்சவங்களா. டேய் ஒன்னு பண்ணுங்கடா. டேய் இந்த மயிரப்புடிங்கிற மணிரத்னமா, மயிரப்புடிங்கிற ரத்னம், டேய் ஒன்னு பண்றான் வந்து தக் லைஃப்னு ஒரு படம் எடுத்தலடா நீ. டேய் நீ மக் லைஃப்னு ஒரு படம் எடுறா. மக் லைஃப்னு ஒரு படம் எடுத்து உன் படம் சுகாசினி இருக்கால, சுகாசினியும் கமல்ஹாசன் நடிக்க விட்டு நீ 4 நாள் ஷூட் பண்றான் வந்து. அதே மாதிரி இந்த கிஸ்ஸிங் ஷூட் பண்ணலடா வந்து இந்த த்ரிஷாவோட. அதே மாதிரி உன் பொண்டாட்டிய வந்துட்டு சுகாசினி கேரக்டர்ல த்ரிஷா கேரக்டர்ல சுகாசினி நடிக்க வச்சு அப்படியே மாங்குன்னு வந்துட்டு ரெண்டு பேரும் மாறி கிஸ் அடிக்கணும்டா. அந்த கிஸ்ஸனை வச்சு 4 நாள் நீ வந்து ரசிச்சு ஷூட் பண்றான் நாயை வந்துட்டு. ஷூட் பண்ணி வந்து நீ தக் லைஃபுக்கு மக் லைஃப்னு ஒரு படம் எடுறா வந்து கம்நாட்டி. டேய் நான்டா மரியாதை சொல்லி பாக்குறேன்டா வந்துட்டு. உங்களுக்கு பயங்கரமா கோவம் வருமே. டேய் கமல் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். நீ மரியாதையோட நான் உனக்கு டைம் கொடுத்துட்டேன் வந்துட்டு. நீ வந்து சொர்ண கடை ஜென்மமா இருந்துட்டியோ, நீ எத்தனையோ படம் நடிச்சிருப்படா நீ கமல்நாட்டி. உனக்கு வந்து இனிமே மரியாதை கிடையாதுடா. ஆனா உன்னால வந்து இனிமே திமுகவுக்கு அவங்களுக்கு வீழ்ச்சி தான். அதாவது உனக்கு வர வேண்டிய, அதாவது உன்னை மூஞ்சியை காமிச்சா வச்சுக்கேன், திமுகவுக்கு அவங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு கூட வராம போயிட்டுடா கமல்நாட்டி. ஆண்டா கர்மம் பிடிச்சவங்கள ரெண்டு பேரும், ரெண்டு பொறுக்கி பசங்களும் சேர்ந்து அதை எடுத்துருவீங்க. அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நெட்ஃபிளிக்ஸ்லயும் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. நானும் சரி மரியாதையோட நான் வந்து ஒரு 8 நாள் டைம் கொடுத்துட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி ஒரு 8 நாள் ஆச்சு. மரியாதையோட சொன்னா இவன் என்னடா மசுரு, இவன் என்ன அதான் ஈத்தர மனுஷ புத்தி, இவன் என்னடா கீழ்ச்சிருவான், இவன் புடுங்கிடுவான் நான் உங்களை. டேய் கம்நாட்டி பசங்களா, உங்க ரெண்டு பேருக்கு நான் சவால் விடுறேன்டா. டேய் நான் இங்கே தானே இருக்கேன், நான் டீனரோட தான் இருக்கேன். டேய் கருவம் முடிச்சவங்களா, நீ தான் வந்துட்டு you are two big giants of the cinema industry, right? நீ வந்து you are a big acted in more than 250 films. He's a legendary director இல்லையா? You are two giants. I just beg you, two people, I just beg you, please touch me. இவனை ஏதாவது கையை காலை உடைச்சிடணும். இவனை வந்து போலீஸ் கேஸ் கொடுத்து கை காலை உடைச்சிடணும். இவனை வந்து ஒரு வழி ஆக்கிடணும். அப்படிலாம் வந்து பயங்கரமா வந்து வெறி ஏறும்டா அவங்களுக்கு. டே கமல்நாட்டி மணிரத்னம், உன் பொண்டாட்டி நடிக்க விடா வந்து நான் ஐ டோன்ட் மைண்ட். நல்லா வந்து 4 நாள் நீ எடுறா வந்துட்டு. நல்லா வந்து மாங்க உன் பொண்டாட்டியும் வந்துட்டு கமலும் வந்து மாறி கிஸ் அடிக்கிட்டோம். அப்படியே வந்து மக் லைஃப்னு படாடுறா கமல்நாட்டி கோரமா யோசிச்சுட்டு. ஏன்டா த்ரிஷாவை வந்து நடிக்க வைக்கிறேன் என் பொம்பளைய வந்துட்டு. அதை பார்க்கவே வந்து டேய் உன்னை பார்த்தேன் மணிரத்னம், உன்னை வந்து சத்தியமா சொல்றேன்டா. டேய் செருப்பால ஒன்னு மவனை வச்சு விளாசி விடுவான் மவனை வந்துட்டு உன்னை. டேய் கமல் உனக்கு சொல்லிட்டேன் நான் உனக்கு மோனை. டேய் செருப்பு பிய அடிச்சு போடுவோம், ஆபீஸ்க்கு வந்து அடிச்சு போடுவோம்டா. அப்படியே உனக்கு இனிமே மரியாதை கிடையாதுடா வெங்காயம்.
பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானு. என்ன வந்து கொழுப்பு? டேய் கேஸ் கொடுங்கடா, என் மேல கேஸ் கொடுங்கடா. ஒருத்த கமல் தான் பேசுவானே, அவன் தான் வந்துட்டு பயங்கரமா அந்த கடவுளே இறங்கிட்டான் போல் இருக்குது. கடவுள் இருக்காரா இல்லையா? ஓ அடே அப்பா, இவரு ஆத்திஸ்ட். கடவுள் இருந்தா நல்லா இருக்கும். டே கமல், டே உலகநாயகன் காமன்யாணி, டேய் கடவுள் இருந்தா நல்லா இருக்கும்ன்றல்ல, தயவு செஞ்சுடா டேய் என் மேல கேஸ் குடுறா. நீ கேஸ் குடுறா. நீ கேஸ் கொடுத்த பிறகுடா நான் ஓப்பனா சொல்றேன்டா, டேய் 2 பேரும்டா டே எந்த மூளைக்கு போறீங்கன்னு தெரியாதுடா, விசிறு விசிறு பயங்கரமா இருக்கும்டா. இந்த இயற்கை இருக்குல்ல, நான் தான் சொல்றேனே பஞ்சபூதத்தோட ஒண்டிட்டேன், நான் ஞானம் அடைஞ்சிட்டேன். முட்டா பசங்களாம் புரியாதுடா. டே என் மூத்திரத்தை 2 பேரும் என் மூத்திரத்தை வேணா வாங்கி குடிங்கடா, என் மூத்திரத்தை வாங்கி குடிங்கடா. அப்ப கூட டே உங்க 2 மரமண்டைகளுக்கும் ஒரு மயிர் ஞானமும் வராதுடா, விளக்கண்ணைங்களா. டேய் தொட்டு பாருங்கடா, தொட்ட பிறகு தெரியும்டா வந்து நீங்க 2 பேரும் எந்த மூளைக்கு போய் உழுகுறீங்க. டேய் அதுக்கப்புறமாடா நீ எந்திரிக்கவே மாட்டடா. டேய் நீங்க சும்மா இருக்க மாட்டேங்க தெரியும்டா. டேய் நீ தெரிஞ்சானே கொடுக்குறேன் நானு. நீ வந்து டே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்டா எனக்கு, நீ கொடுக்கணும் மவன. டேய் நீ சொல்றடா, நீ எடுக்கிறியா இல்ல? நீ எடுக்காம நீ போக மாட்டடா, சத்தியமா சொல்றேன். நீ சேர்த்து 2 பேரும் சேர்த்தீங்கடா வந்துட்டு. என்ன டேய் என்னடா குடுறா, கம்ப்ளைண்ட் குடுறா வந்துட்டு. கம்னாட்டி எடுக்க சொல்றேன் மரியாதையா வந்து. அதை பார்க்கவே கோரமா இப்படி அப்படி அப்படி இப்படியா பயங்கரமா அப்படி அடிக்கிறான், பயங்கரம் மயிராண்டி செருப்பு பிஞ்சு போடும் மவனே. என் பொம்பளைய வந்துட்டு மவனை வந்துட்டு நாயே தொடர நாயை பிச்சு போடுவான் நாயை, 2 நாய் இன்னும் வந்துட்டு போடா. ஏய் சுகாசி நான் பார்க்கணும்டா வந்துட்டு, உன் பொண்டாட்டி நான் பார்க்கணும்டா. அதே மாதிரி கமுனாட்டி பையா. டேய் கமல் எத்தனை பொம்பளை சீரியல் வச்சிருப்படா நீ இந்த சினிமாவில். டேய் இந்த கடவுளே இறங்கிட்டான்னு, நீ கடவுள் நம்பிக்கை இல்லை. டே இயற்கையா இறங்கிடுச்சு உனக்கு. இயற்கையா ஏதோ நம்பி வரடா வந்துட்டு, அந்த இயற்கையா இறங்கிடுச்சு. டே எத்தனை மூளை வாழ்க்கை சீல வச்சிருப்பா நீ இந்த சினிமான்ற ஒரு பிம்பத்தை வச்சுக்கிட்டு. டே கமுனாட்டி, டேய் நீ அசிங்கப்பட்டுறா. டே நீ வந்து ஓப்பனா சொல்றேன்டா, நான் தான் சொல்லியிருக்கேன் உனக்கு அரசியல் உனக்கு சூனியான்னு சொல்லியிருக்கிறேன் வந்து. எப்படியோ கையிலையும் காலையும் வந்து திமுக சீட்டு வாங்கிட்டு எம்பி சீட்டு, ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஐயா நான் சொல்றேன், நீ டச் பண்ணுடா, எனக்கு தொடுறாங்கிறேன் வந்துட்டு கொய்யால. இப்ப சொல்றேன் உனக்கு, சினிமாவும் சூனியம், அரசியலும் சூனியம். இனிமே நீ எந்திரிக்கவே மாட்ட, நீ என்னை கிழிக்க கூட முடியாது. உனக்கு சவால் விடுறா, நீ கிழிக்க கூட முடியாது. நீ சினிமாலையா நீ மசுறு ஒரு வெங்காயம், நீ இனிமே வந்துட்டு வெட்டி பயனாடே கம்முனாட்டி. அரசியலா உனக்கா? ஐயோ போச்சு. திமுகவுக்கு வந்து ஒரு கேடுங்குவேன் நீ சேர்ந்தது, நீ ஒரு கேடு. எப்படியோ கெஞ்சி கூத்தாடி நீ வந்து இந்த டிவிலாம் உடச்சு பார்த்த, நீ டார்ச் லைட் சின்ன வச்சு டிவி உடச்சு பார்த்த, ஒரு மண்ணாங்கட்டியும் ஆகல. அரசியல ஒரு மசுர் கூட போடுவ முடியல வந்து. டேய் நீ எடுக்கிற அந்த தக் லைஃப்ல நான் அவன் பொம்பளைய திரிஷாவை நான் அதை பார்க்க கூடாதே, பார்த்துட்டேனோ. டேய் சொல்லிட்டேன்டா, செருப்பு கழட்டிடா, ஓய் அடிச்ச வாயடா உடச்சிருண்டா. டேய் நான் சரியான காண்டில் இருக்கிறேன் மவனே. மயிரை பிடிங்கிற ரத்னம் 2 பொறுக்கி பசங்களும் பேசி மயிரை பிடிங்கிற ரத்னம். டேய் இனிமேடா சத்தியமா சொல்ற, நீ மவனே நீ உலகத்தை விட்டு ஓடுறடா நீ கர்மாந்திரம். அப்படி அடிக்கிறாரா, அப்படி வந்து எடுக்கிறாரா அவரு வந்துட்டு. நிறைய இப்போ சீன் வேற போடலையாமே. போடுறான் பொண்டாடி எடுத்து சுகாசினி எடுத்து போடுறான் அந்த வெங்காயத்தை. நல்லா இருக்கும்டா பாக்குறதுக்கே வந்து ரொம்ப ரசனையா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். தங்கச்சி அண்ணன் அப்படியே கிஸ் அடிக்கிறது அப்படி யோசியன். தக் லைஃப் மக் லைஃப் யோசியன் அப்படியே வேலைக்கண்ண. அடுத்தது அஜித் தலைங்கிற பொம்பளை பொறுக்கி சௌக்கியமாடா. டேய் தலைங்கிற பொம்பளை பொறுக்கி என்னப்பா நீ? என்னடா உன் ரசிகர்லாம் வந்து ரொம்ப கொந்தளிக்கிறான் ஓவரா வந்துட்டு, நீ உத்தம புத்திரன்னு. என்னடா நீ? டேய் நீ பச்சை பொம்பளை பொறுக்கிடா நீ, அவனுக்கு தெரியாதுடா. டேய் சோத்துக்கு சிங்கி அடிக்கிற பசங்களா, பொத்திட்டு இருக்க வேண்டியதானடா. ஏன்டா தேவையில்லாம வந்து அவனுக்காக வந்துகிட்டு இருக்கீங்க. டே இந்த துணிவு படத்துல வந்து ஒருத்தன் செத்து போனான் வந்து, அவன் கேட்டானா ஏதாவது இது பண்ணானா வந்துட்டு. டேய் போங்கடா போய் உங்க ஆத்தா அப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு சோறு கஞ்சி ஊத்துறதுக்கு வழியை பாருங்க, உங்க அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கு வழி பாருங்க. இவனுங்களாம் டே வெட்டி பசங்கடா வந்துட்டு, எதுக்குமே ஆவாத பசங்க. என்னடா திஷா பீ தின்னும் போது நல்லா இருந்துச்சா? என் பொம்பளை பீய திங்கும் போது வாங்கி திங்கும் போது குடும்பம் நல்லா இருந்துச்சா? நிறைய பேர் யோசிப்பீங்க மக்கள்லாம், என்னது இது, என்ன அவன் ரொம்ப உத்தம புத்திரன், இவன் வந்து ரொம்ப நல்லவனாச்சேன்னு. அவன் பக்கா பொம்பளை பொறுக்கி, அவன் அஜித்ன்றவன் நல்லா தண்ணி போட்டுட்டு அவன் வந்து கோடியோட சம்பாதிக்கிறான், வர 25 கோடி அதிகமாக வர வாக்கிட்டான். இந்த முட்டா ஜனங்க முட்டா தயாரிப்பார். டேய் எவன்டா தயாரிக்க போறீங்க அவன் படத்தை? டேய் இனிமேடா டேய் எவனாவது அஜித் படத்தை தயாரிக்கணும்னு வந்தீங்களோ டேய் சத்தியமா சொல்றேன்டா, டேய் சத்தியமா சொல்றேன், எனக்கு உங்களுக்கு எங்கேருந்து வருது, சென்ட்ரல்ல இருந்து வரும் ஃபோர்ஸு சொல்லிட்டேன். எவனாவது வந்து அந்த அஜித் படத்தை வந்து தயாரிக்கிறேன்னு வந்தீங்களோ, சத்தியமா அவன் உடம்புல தோலல
அவன் பொண்ணு இருக்கால, அவன் பொண்ணு அஜித் பொண்ணே, அஜித்துக்கு பொண்ணு இருக்குல்ல, உனக்கு பொண்ணு இருக்குல்லடா கம்யூனிட்டி, உன் பொண்ணு, உனக்கு எனக்கு பேர் தெரியாது பொண்ணு உனக்கு. உங்க அப்பா வந்து என்ன பயங்கரமான பொம்பளை பொறுக்கியா இருக்கிறான். அவன் வந்து ஐயோ பெரிய இடத்த தொட்டு விட்டாயா பாவம் அந்த பொண்ணு. திரிஷா சனினே ஏண்டி கருமாந்திரம் பாரு, வந்து நீ போய் வந்து தேவையில்லாம போய் அவங்கிட்ட போயிட்டு இப்ப பாரு அந்த பொண்ணு பாரு அழுவ போது பயங்கரமா. இப்போ வந்துட்டு என்னத்த சொல்றதே, அந்த பரம லோலாயி உமாகிருஷ்ணன் இருக்காளே, அவ்வளவுதான் சிறுப்பாலே வச்சு வாங்கல வந்து பாரு அந்த குழந்தை பாரு தேவையில்லாம. உங்க அப்பனை கேள்றி பாவம் அந்த குழந்தை வந்து எதுக்குறீ வந்து உங்க அப்பனுக்கு இந்த தேவையில்லாத வேலை வந்து. உங்க அப்பா வந்து சினிமால பயங்கரமா வந்து பூந்து அடிப்பாராம், அப்படியே வந்து தலையா அவரு விளாசுவாராம் பயங்கரமா, வந்து வில்லன் எல்லாம் புரட்டி எடுப்பாராம் வந்துட்டு சினிமால. கண்ணு ஐயோயோ நானா நேராவே அடிப்பேன். உங்க அப்பா வந்து சினிமால தான் தலை, ஆனா நானு நேரா தலை. நான் கொடூரமான ஹிட்லரு. ஐயோ எனக்கு கூட இருக்கணும்லாம் தெரியும், நான் பயங்கர கொடூரமான ஹிட்லரு, கோரமா கொள்ளுவேன்னு. இப்போ உங்க அப்பனை உனக்கு முன்னாடியே வச்சு அம்மனை குண்டியா வச்சு மவனை அவன் தோலை உரிச்சு மிளகா பொடியா தூவ போறேன். கோரம்டா டேய், என்னடா இது ஷாலினி? என்ன ஷாலினி உனக்கு தெரியாதா அதெல்லாம்? ஷாலினிக்கு தெரியும், தெரிஞ்சும் வந்து நீ சினிமாவில் தான் வந்திருக்கிற, வந்து சினிமாவில் தான் சாதாரணம் சகஜம் ஜாலியாக இருந்துட்டு போட்டோம் புருஷன்னு விட்டுட்ட போல் இருக்குதே. ஐயோ ஷாலினி, ஐயோ நான் ரொம்ப ஓரமானவன் ஷாலினி, ரொம்ப கொடூரமானவன் நான். ஐயோ தொட்ட இடம் வந்து மிகப்பெரிய இடமா தொட்டு விட்டாரு, தெரியாதனமா தொட்டு விட்டாரு உங்க புருஷன் வந்துட்டு. நல்லவனா நடிக்கிறாரு வேற. ஐயோ உலகத்துக்கெல்லாம் நான்லாம் பயப்பட மாட்டேன்டா அஜித். டேய் நீ பீ தின்னதுக்குடா, நல்லா இருந்துச்சா பீ திங்கிறதுக்கு? உங்க அப்பா வந்து உங்க பொண்ணு பேர் தெரியல எனக்கு, உங்க அப்பா பீ தின்னதுக்கு கூப்பிட்டானா, அப்படியே அவன் தண்ணியை போட்டுருவானா, பண்ணி போட்டுட்டு சுரேஷ் சந்திரா இருக்கால அந்த மாமா பையன் புரோக்கரு, அவனை விட்டு தான் கூப்பிடுவானா. வந்து 2 படம் நடிக்க வச்சால, சம்பளம் வந்து 5 கோடியா அதுக்கு. அவன் தான் சொல்லியிருப்பா பரவாயில்லடி போடி ஜாலியா ரெடி அப்படின்னு இருப்பா. இப்போ ஐயோ செத்தானே உங்க அப்பா வந்து வழி சொல்லணுமே. இப்போ டேய் பதில் சொல்லணுமேடா. இப்போ ஷாலினி இப்போ என்ன ஆக போகுது கதை எனக்கு தெரியாது. டேய் மாமா பையா சுரேஷ் சந்திரா, டேய் இதே மாதிரி தான் வந்து அஜித் பார்த்துக்கடா, வந்து கூட்டி கொடுக்குறவன் வந்து உன் பொண்ணையும் பொண்டாட்டியும் கூட்டி கொடுத்துட போறான்டா. அதே மாதிரி மவனே பக்கத்தில் வந்து எவனை வச்சுக்கணும்னு தெரியாதா அவனுக்கு? டேய் மாமா பேசுங்களா? டேய் அஜித் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ. நீ வந்து மாணிக்க நாராயணன்ட்ட எங்கள்கிட்ட 5 லட்ச ரூபா வாங்கினதுக்கு நீ 5 வட்டி போட்டு நீ வந்து 20 வருஷம் ஆச்சா? 5 வட்டினா 5 லட்சத்துக்கு 25,000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 25,000 12 3 லட்சம் ரூபாய் இன்ட்டு 3 லட்சம் இன்ட்டு 20 வருஷம் 60 லட்சம், 60 + 5 அசல் 65 லட்ச ரூபா பணத்தை நீ கொடுத்துடணும். நீ கொடுத்துடுற, நீ தான் கோடி விட சம்பாதிக்கிறல்ல திமுரு. இவர் வந்து இப்போ கேரளாவுக்கு போயிட்டாராம், இவர் வந்து ஏதோ ஒரு பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டாராம், நெஞ்சில குத்திக்கிட்டாராம். என்னப்பா பயம் வந்துச்சா அவனுக்கு? சொல்லிட்டேன் மவனே. டேய் என்ன சப்பா நினைச்சிங்களாடா? என்ன வெட்டி நினைச்சிங்களா? இவனும் கேனப்பைய பேசிட்டு இருக்கான், வந்து முட்டாள் பைத்தியம். டேய் பிச்சு புடுவான் பிச்சு மவனே. டேய் நீ பதில் சொல்லணும்டா. டேய் பொண்ணு உங்க அப்பா மாதிரி நினைச்சுக்காத. நான் வந்து அங்க வந்து சினிமாவில் ரேலாக் பேசிட்டு நான் வந்து அப்படியே போய்டும் நினைச்சுக்காத. அங்க வந்து இது சினிமா கிடையாது. உண்மையா வந்து அடுத்தடுத்து உங்க அப்பனை எப்படி கொண்டு வந்து இந்த மக்கள்லாம் பாக்குறாங்க. என்னடா இவரு பயங்கரமா வந்து சினிமாவுக்கே வந்து உங்களுக்கு வந்து சினிமா திறமா காட்டுறாரு. இவர் வந்து பயங்கரமா வந்து சினிமாலாம் தோத்துரும் போல இருக்குதுன்னு. ஐயோ மக்களே ஓப்பனா சொல்றேன், உங்களுக்கு பயங்கரமா என்டர்டைன்மெண்ட் காத்துட்டு இருக்குது. நான் ஓப்பனா பொண்ணு அஜித் பொண்ணு நான் சொல்லிட்டேன், உங்க அப்பா மாதிரிலாம் நான் டைலாக்லாம் பேச மாட்டேன். நான் ஓப்பனா வந்து எப்படி உங்க அப்பனை தூக்கி நான் முன்னாடி உட்கார வச்சு எப்படா என் பொம்பளை நீ தொட போச்சு, நீ தொட்டதுக்கு நீ பதில் சொல்றியா? நீ என்ன நீ அதுக்கு பிராய்ச்சிந்தம் பண்ண போற? நான் கேட்க தான் போறேன். டேய் ஆதிக் ரவிச்சந்திரனா சொல்லிவிட்டேன், இங்க பாரு நான் வந்து உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன், எங்க சிவாஜி கணேசன் வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். நான் வந்து சாப்பாடு நான் வந்து ஒரு நாள் விருந்து சாப்பிட்டுருக்கிறேன். நான் உனக்கு தெரியாது என்னை பத்தி. வந்து நீ மரியாதையோட நீ வந்து இல்லை நான் அஜித் படம் தான் நான் பண்ணுவேன்னா உனக்கும் சேர்த்து ஒரே சீட்டி அடிச்சிருவேன். முடிஞ்சு போச்சு கதை. பிரபு உங்க மருமகன் தானே அவரு, உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன். என் வீட்டுல இருந்து உங்க வீடு வந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்குது. வந்து மரியாதையோட உங்க மருமகனுக்கு
இப்பதான் வந்து அந்த படம் ஹிட் ஆயிருக்குது. அந்த படம் வந்து அடுத்த ஹீரோ வச்சு படம் பண்ண சொல்லுங்க. டேய் எவனாவதுடா ப்ரொடியூஸ் பண்ணணும்னு டேய் எவனாவது முடிவு பண்ணிட்டீங்களோடா. டேய் அஜித்துக்கு நடக்கிற ஒரே நிலைமை தானே உங்களுக்கும் நடக்கும். திரிக்க அவன் முதுகு தோலை எப்படி உரிக்க போறனோ சத்தியமா சொல்றேன்டா. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கடா, நான் வந்து சினிமாலாம் பேச மாட்டேன். நான் உண்மையிலே சொல்றதை மட்டும் தானே செய்வேன். இதை பார்க்க போறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. வந்து எனக்கு தெரியும்டா, தெரிஞ்சாண்டா தில்ல நான் பேசுறேன். உட்கார வச்சு விடுவோம்டா. நீங்க வந்துடா தயவு செஞ்சு நீங்க வந்து இவன் சப்ப இவன் மசுரா போச்சுன்னு நினைச்சிங்களோடா, எனக்கு தெரியாதுடா. பிடிச்சி விசுறா. கமல்லாம் வந்து எங்க போறாருன்னு தெரியாதுடா எனக்கு. சத்தியமா சொல்லிவிட்டேன். அதனால நீங்க முடிவு பண்ணிக்கோங்கடா. இனிமே வந்து அவன் பக்கம் போகக்கூடாது. ஆதிக் ரவிச்சந்திரன், நீ வந்து உங்க வீட்டில் வந்து சாப்பிட்டு இருக்கிற, நீ நல்லதனமா படம் பண்ணி நீ பெரிய ஆளா வரணும். நீ வந்து இண்டஸ்ட்ரியில வந்து நிதாகணும். அகெயின் வந்து நீ இல்லை அவன் குசுவை தான் நீ குடிப்பேன் நீ முடிவு பண்ணிட்டியோ, நீ வந்துட்டு சொல்லிட்டியோ இவனடா மசுருன்னு. பிரபு எனக்கு தெரியாது பிரபு, பயங்கரமா இருக்கும் பிரபு. கிழிச்சு தனித்தனியா தொங்க விட்டுருவோம் பிரபு. அடுத்தது ஷியா. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா. என்னப்பா நம்ம வந்து பிகில் விட்ட உடனே நீ வந்து த்ரிஷா இஸ் லைக் மை பிரதர் அப்படி இப்படிலாம் வந்து பயங்கரமா வந்து அப்படியே இழுத்துற. ஏய் எனக்கு தெரியும்டா அவனை பத்தி. அடா அவ சாமி படத்துல அவளுக்கு டேட்ஸ் இருக்கும்போது அவங்க ஆத்தால கூப்பிட்டு வந்தான்னு எனக்கு தெரியும்டா எனக்கு. அவங்க ஆத்தால கூப்பிட்டு இவன்லாம் வந்து சியாலாம் இருக்கான்ல, விக்ரம்லாம் அஜித்லாம் தோத்துருவான். ஒண்ணுமே கிடையாது, இவன் பயங்கரமான பொம்பளை பொறுக்கிவன். மாட்டினீங்கடா வந்துட்டு. இவங்கெல்லாம் வந்துட்டு ஓப்பனா சொல்றேன், கோரமான என்ன சொல்றது டுப்பி பசங்க இவனுங்களாம். டால்டா டுப்பி பசங்க இவனுங்களாம். இந்த நடிகர் சூர்யாவுக்கு இந்த கண்ணாடி ஏன் பார்ப்பீங்க நீங்களாம் வந்துட்டு, நடிகர் சூர்யாவுக்கு நான் ஒரு தகவல் அனுப்பிச்சேன். என்ன தகவல் அனுப்பிச்சேன்னா, சூர்யா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா அம்மையும் ரொம்ப பிடிக்கும். அவங்களாம் ரொம்ப நல்ல குடும்பத்துலேருந்து வந்தவங்க வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பொறுக்கி பசங்களாம் வந்து இவங்களாம் வந்து என்ன சொல்கிறது ஈத்தரையாக வந்து இருந்துட்டு அப்படியே திடீர்னு ஹீரோ ஆகி கையிலையும் காலையும் பிடிக்க முடியாமல் ஒரு 150 கோடி சம்பளம் அப்படியே வந்து கார் ரேசிங்கு அதுன்னு. நான் சொன்னேன் சூர்யாட்ட, சூர்யா நம்மலாம் வந்து பாட்ஷா படம் பார்த்துருப்போம், செம்மையாக இருக்கும்ல பா, ஒரு 100 வாட்டி பார்த்துருப்பேன் நானே, 100 வாட்டி. இந்த பாட்ஷா படத்தை இறைவன் இயற்கை இருக்குல்ல நேராக காட்டணும்னு முடிவு பண்ணிட்டாரு போல் இருக்கு சூர்யா. அது வந்து ஆனால் ஒன்று, நேராக வரப்போகிற பாட்ஷா இருக்கார்ல அவரில் இந்த படத்தில் வர பாட்ஷாலாம் சும்மா ஜுஜுப்பி, நேராக வர பாட்ஷால சும்மா தெறிக்க விடுவார். அப்படியே அலறும், ஊரே அவரை கண்டு அலறும். ஏய் பொம்பளை பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கவங்களா, இந்த பொம்பளை பொறுக்கி பசங்களா அந்த சினிமாவில் இந்த ஒரு ரோட்டில் தீர்றானுங்க பொம்பளை கஞ்சாவை போட்டு, வந்துட்டா மவனே, உங்க உதுகத்தோலை உரிக்கிறதுக்கும் உங்களை தொங்க விட்டு அடிக்க வைக்கிறதுக்கும் வந்துட்டா. அந்த ரியல் பாட்ஷாவை நீங்களாம் பார்க்கணும்ல மக்களே, பயங்கரமா இருக்கும், செம்மையா இருக்கும் மவனே. இவனுங்கெல்லாம் பாருங்க எங்கெங்க ஓடுவானுங்க. இந்த தலை, அப்புறமா இந்த தொலைபதி, அப்புறமா இந்த உலக நாயகன் கமநாட்டி. கமல் விளக்கெண்ணீங்களா? நான் கேட்குறேன், அதாவது ரேபிஸ்ட்லாம் வந்து உள்ளத்துக்கு போட்டுறாங்க. இந்த போலீஸ் வந்து இந்த கை காலெலாம் உடச்சி விட்டுறாங்க. இந்த ரேபிஸ்ட்லாம் இந்த சினிமாவில் இவனுங்களாம் இந்த பொறுக்கி பசங்களாம் இருக்கானுங்களே, இவனுங்களாம் என்ன பண்ணுறது? இந்த ரேபிஸ்ட்ன்ற வந்து ஒரு போர்வேலை, ஹீரோன்ற போர்வேலை இவனுங்கெல்லாம் வந்து அப்படியே வந்து காம கொடூரனுங்களாம் அப்படியே கிழிச்சு தொங்க விடுறானுங்களே இந்த பொம்பளைங்கள்லாம். இந்த பொறம கால வந்து யாரு இந்த உமா கிருஷ்ணன் இருக்கால, இந்த கழுசோட முண்டை இந்த மாதிரி வந்து பரவாயில்ல கண்ணை முடிக்கும்ன்றால வந்து இந்த மாதிரி தாயால தான் வந்து பாவம் இந்த பொம்பளைங்கள்லாம். என்ன சொல்றது? என்னடி திமிரு பிடிச்ச த்ரிஷா குசுவனி முண்டை, என்ன குசுவனி முண்டைன்னு கூப்பிட்றேன்னு நினைக்கிறீங்களா? என்னடா அது பக்கத்துலேயே இருக்க மாட்டேங்கிறேன் வந்து இவன் வந்து என் பொம்பளைங்கிறான். ஆமாம், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ அவளை கதை இருக்குல்ல, அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நாத்த குசுவை விட்டு தள்ளுவாயா, அதான் குசுவனி முண்டைன்னு. நாத்த குசு நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கோடி விட சம்பாதிக்கிறா, கக்கூசே போவாளா போக மாட்டாளான்னு தெரியாது. நாத்த குசுவா விட்டு வந்து அதுலே வந்து அவங்க ஆத்தாலையும் சரி அவளையும் சரி இது வரைக்கும் நான் வந்து தலை தெறிக்க ஓட்டுருப்பேன் அந்த குசு நாத்த. ஆனால் ஒன்று,
இந்த தற்கொலை தலைவன் விஜய் இருக்கான் பாருங்க, அவன் வந்து அவன் என்ன குசு விட்டாலும் சரி, த்ரிஷா குசு விட்டா போதும், மவனே த்ரிஷா குசு விட்டானா அவன் குசு குடிக்கிறதுலே இருப்பான். அவனுக்கு மட்டும் வந்து சொல்லிருப்பான்ல, த்ரிஷா குசு நாத்த குசு செத்துருவான் மனுஷன். இவனுக்கு மட்டும், விஜய்க்கு மட்டும் இல்லை, அப்படியே இல்லை, குசு வந்து மணக்கும் அப்படியே வந்துட்டு. டே எஸ்ஏசி உங்க அப்பா தானே? டே எஸ்ஏசி, டேய் நீ தான் பயங்கர மாவீரன் ஆச்சமேன். டேய் டேய் தற்கொலை தலைவன், டேய் அந்த விஜய் வந்து உங்க புள்ள இருக்கான்ல, டே கம்னாட்டி, ஏன்னா எவனாவது உலகத்தில் நடக்க மாட்டான். அவனாவது வந்து செத்து போன 41 பேரை வந்து வர வச்சு பார்க்க வச்சிருக்கிறான். டேய் நீ இருக்கியா செத்துட்டியடா வந்துட்டு இவ்வளோ நாள் வந்து உள்ளே உட்காந்துட்டு பண்ணு. ஓ நான் சொன்னேன் ஜட்டி போட்டுட்டு தூங்குடான்னு சொன்னேன். ஐயோ கேட்டுட்டு தற்கொலை தலைவன் வந்து ஜட்டியை போட்டுட்டு தூங்கியிருக்கான் போல் இருக்குதே. தற்கொலை தலைவா ஜட்டி போட்டுட்டு தான் தூங்கணும். டே எஸ்ஏசி அப்பன் தானே நீ? டேய் அட்வைஸ் பண்ணுறான் அவனுக்கு. மவனே அவன் வந்து மண்டையை பிடுங்கி தூக்கி அடிக்க போகிறான் இப்போ வந்துட்டு விளக்கெண்ணெய். என் பொம்பளையோட போனதுக்கு, அந்த இது கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனதுக்கு, என் பொம்பளை இருக்கால கீர்த்தி த்ரிஷா, அவளையும் வந்து வெளுக்கிற வெளுவும், இனிமே வந்து உன் பையன்ல இந்த பக்கம் சங்காத்தம் வச்சுக்கிட்டானோ இந்த என் பொம்பளை த்ரிஷாவோட மவனே, அவன் சொல்லு உன் பிள்ளைகிட்ட சொல்ற, டேய் சொல்லு, இனிமே வந்து அவன் ஞாபகம் வந்தா அவ ஜட்டியில அவ ஜட்டியை போட்டு தூங்கணும்னு சொல்றா, ஜட்டி போட்டு தூங்கணும் கம்முனாடி மாவீர நம்ம விளக்கெண்ணங்களா. ஏய் திமிரு பிடிச்ச முண்டை, மரியாதை ரிமூவ் பண்ண முடியாதா உன்னால? சொல்கிறேன் கம்னாட்டி, இதை போட்டிருந்த தீபாவளிக்கு, இதை போஸ்ட் போட்டிருந்த என்ன வந்து உங்கள் ஆத்தால காண வந்து எங்கே போனா அவ? ஓ ஈசிஆர் பாபா கோயிலுக்கு பிச்சை எடுக்க போயிட்டாலோ, வந்து பணம் பார்த்தவங்க பிச்சை எடுக்க போயிட்டாலோ? நான் பாட்டி தான் பார்த்தேன், பாட்டி பூட்டி ஆயிடுச்சுன்னு நினச்சேன், பாட்டி உயிரோடு தான் இருக்குது. ஐயோ மூஞ்சிலாம் வந்துட்டு மாங்கோட்டை ஊந்து போன மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் வந்து ஒரே பேதி பீச்சிங்கன்னு போது போட்டுருக்குதாங்க. பீச்சின்னு போதாங்க வந்துட்டு சும்மா இருக்க முடியல, டிலீட் பண்ண முடியாது உன்னால வந்து. ஏய் யாரு அவன்? போதீஸ் ஓனர் ரமேஷ். டேய் போதீஸ் ஓனர் ரமேஷ், அப்புறம் ஜிஆர்டி ஓனர் அனந்த பத்மநாபன், இந்த ரங்கன் ஸ்ட்ரீட் என் வீட்டு பக்கத்துல தான் இருக்கான். அனந்த பத்மநாபன் ரங்கன் ஸ்ட்ரீட்டு. டேய் இனிமேட அந்த குசுவனி முண்டை இருக்கால, அந்த த்ரிஷா முண்டை, த்ரிஷா இருக்கால, அவளுடைய விளம்பரம்டா நான் வந்துட்டுடா. டேய் உங்களுடைய கடையில் நான் பார்க்கக்கூடாதுடா வந்துட்டு, எந்த பேனர்லையும் நான் பார்க்கக்கூடாது, ஜிஆர்டிலையும் பார்க்கக்கூடாது, போதீஸ்லையும் பார்க்கக்கூடாது, எந்த விளம்பரத்துலையும் நான் பார்க்கக்கூடாது. டேய் உங்க 2 பேருக்கு நான் வார்னிங் கொடுக்குறேன்டா. அவனை மரியாதையாக அந்த திமிர் புடிச்சவளோட வந்துட்டு அந்த ஃபோட்டோ, இனிமேல் விளம்பரம் எல்லாத்தையும் தூக்கி கிழிச்சு ரோட்டில் தூக்கி போடுங்க. ரோட்டில் தூக்கி போட்டு பல பேர் நடந்து போனோம். அந்த குசுவனி முண்டையோடுது, திமிர் பிடிச்ச முண்டையோடுது. சொல்லிட்டேன், நீ கேட்க மாட்டேன்னு தெரியும், நீ கேட்கல, நான் சொல்லிட்டேன். டேய் இந்த த்ரிஷாவோட குசுவை தான் நான் குடிப்பேன்னு விளம்பரத்தில் வச்சிருந்தியோ, சத்தியமாக சொல்லிட்டேன், வச்சு போடுவேன். போதீஸ் ஒன்று ரமேஷுக்கும் சரி, இந்த அனந்த பத்மநாபனா ஜிஆர்டி ஒன்றுக்கும் சரி. டேய் தூக்கி போடுறீங்க அதை வந்து மவனை சொல்லிட்டேன் நான் வந்துட்டு. அதே மாதிரி அஜித்துக்கும், டேய் இனிமேடா ஏடா டேய் கம்னாட்டி, அஜித் பொண்ணு சொல்லு உங்கள் அப்பன்ட்ட வந்து, ஏடா கம்னாட்டி இனிமேடா என் பொம்பளையோட நினைப்பு வரக்கூடாதுடா அவனுக்கு. டேய் சுரேஷ் சந்திரா கம்னாட்டி பையன் மாமா பையன் புரோக்கர், டேய் இனிமேடா என் பொண்டாட்டி த்ரிஷாவோட ஞாபகம் வந்ததுனாடா அவங்களுக்கு சொல்கிறான் வந்து, அவன் வந்து தலையிட்ட சொல்கிறான் அவன்கிட்ட. அவன் ஜட்டி, டேய் அஜித் கம்னாட்டி எவனே வேற கூட வேணா, டேய் பயங்கரமாக வந்துட்டு, டேய் அடி அவன் தான் வாங்க போகிறான், 3 சேர்த்து வாங்கிடுவீங்க. டேய் இந்தாடா அஜித், டேய் இந்தா புடி, அவ ஜட்டியை போட்டு தூங்கடா கம்னாடி, பொறுக்கி போயில தூங்குடா கம்னாடி போயில வேலைக்கு என்ன. கடைசியா எங்கள் மாமா குபேரன் குஞ்சுமணி இவனுங்கெல்லாம் பற்றி பேசும்போது, இவன்லாம் ஒரு ஆள், பேசிதான் ஆகணும். டேய் எங்கள் தாய் மாமாடா, நீ தாய் மாமாடா, நீ நாய் மாமாடா, எச்சக்கால நாய். இவன் என்ன பண்ணுவான், பணம் கொடுத்துட்டா வச்சுக்கோங்களேன். இவன் வந்து ஆக்சுவலி இவன் சினிமாவுக்காக முயற்சி பண்ண அந்த ஆள் குபேர கிருஷ்ணன்னு பேர். இவனுக்கு மானம் போய் சாவட்டும் வந்துட்டு வேலைக்கண்ண. இவெல்லாம் வந்து ஏதாவது சினிமாவுக்காக வாய்ப்பு தேடி வந்து மதுரையிலேருந்து ஒரு கப்பலூர் தியாகராஜ மில்லில் வேலை பார்த்து இவன் வந்தான். வந்துவிட்டு இவனுக்கு வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல. கிரிமினல் என்ன பண்ணிட்டான் வந்து எதோ பண்ணி கடைசியில் வந்து எங்கேயோ ஒரு குபேரன் கோயில்னு ஒரு சின்ன இடத்த வாங்கி இது பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இவர் தான் சொல்லணும், யாரு நம்ம ஸ்ரீபிரியா, நடிகை ஸ்ரீபிரியா கணவர் ராஜ்குமார் சேதுபதி, அவர் தான் சொல்லணும். அவர் தான் வந்து இந்த கோயிலை கட்டி கொடுத்தாரு. இப்போ அவரை தான் நான் வந்துட்டு இப்போ ஆசீர்வாதம் பண்ண போகிறேன் வந்துட்டு. இவன் என்ன பண்ணிட்டான், அப்புறம் அந்த சஞ்சீவு, இந்த கலா மாஸ்டரு, இவங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த கோயிலை எப்படியாவது பிரபலப்படுத்தி இவன் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேலை பார்த்தான். அவங்களும் கூப்பிட்டு வந்து எப்படியோ வந்து இவனுக்கு நியூமராலஜி, ஓட்ட நியூமராலஜி தெரியும், ஏதோ ஜாதகம் தெரியும், ஏதோன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விட்டுட்டானுங்க வந்துட்டு. எப்பா
உடம்பெல்லாம் அவனுக்கு விஷங்க. உடம்பு பூரா விஷம். சொல்லி சத்தியமா சொல்றேன். எங்க மாமா மேல அவ்வளோ பாசம் வச்சிருந்தேன். இந்த கோயில்ல நான் வேலை பார்த்தேன். ஒரு 7 மாசம் வேலை பார்த்தேன். ஆனா பிரபஞ்சமே என்ன வெளியே புடிச்சு தள்ளிடுச்சு. பயங்கரமான ஒஸ்ட் ஃபெலோ. ஐயோ, உடம்பு பூரா கெட்ட புத்தி. இப்ப என்ன நினைக்கிறேன் தெரியுமா நினைக்கிறான், எங்க அம்மா தான் அக்கா, சொந்த அக்கா, அக்காவே இல்லைன்றுவான் இப்போ. ஐயோ, வந்து என் தாய் மாமா வந்து அவன் சொல்லிடுவான், எங்க அக்காவே கிடையாது எனக்கு அப்படின்றான். அவன் பயங்கரமான பெரிய புடுங்கி ஆயிட்டானா. இவன்லாம் ஒரு ஆள் மசில் எனக்கு வந்துட்டு. எங்க அக்காவுக்கு ரொம்ப வந்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப பாசம் இவன் மேல, இந்த குபேரகிருஷ்ணன் மேல. ஐயோ, இவனை பத்தி விஷ புத்தின்னு தெரியாது அதுக்கு. பாவம் பாசக்காரி அவ. இவன் எங்க அக்கா மட்டும் எங்க அம்மா மட்டும் இல்லையோ, இவன் செத்தே போயிருப்பான். வந்துட்டு சென்னையில வந்து செத்தே போயிருப்பான். ஓகேங்களா. அவனுக்கு சோர்லாம் போட்டு எல்லாம் பண்ணி கட்சியில வந்து எப்படியோ வந்து திருடா இருக்கலாம். 420 ஃப்ராட் அவன். இந்த குபேரன் கோயிலாம் போறீங்களா, இந்த கிச்சிலிக்கா மூட்டினா வந்து நிறைய பணம் வரும்னு இந்த லாஃபிங் புத்தன் வச்சிருப்பான். இந்த கிச்சிலிக்கா மூட்டை நிறைய பணம் வரும்னு. ஓகேங்களா. பணம் உங்களுக்கு வராது, அவனுக்கு நிறைய பணம் வரும். அவன் பணம் நிறைய மூட்டையா கட்டி அவன் வந்து இப்போ வந்துட்டு சென்னையில் வீடு, ஃப்ளாட்டு, 2-3 ஃப்ளாட்டு, நிறைய இடம், அப்புறமா அவன் தேங்காய் தொப்பு, மாங்காய் தொப்பெல்லாம் வாங்கி வச்சிருக்கான் அந்த திருட்டு பையன். அவன் இப்படியாவது வந்து நான் செத்துற மாட்டேனா, அவனுக்கு அவ்வளோ நல்ல புத்தி. அவனுக்கு செத்துடணும், எப்படியாவது அவன் செத்துடணும், வந்து எங்க அடிபட்டு செத்துடணும். ஐயோ ராசா, நீயே உயிரோட வாழும்போது நான்லாம் இருக்க மாட்டேனா? டேய், உங்க பாசமால அக்கா இருக்கால, வந்து அவ மதுரைக்காரி, அவளும் நீ என்ன பண்ணுங்கன்னா வந்துட்டு 2 பேரும் வந்து சாணி கறி. கறி வந்து சாணி வந்து கோயிலில் கிடைக்கும். அந்த குபேரன் கோயிலே வந்து சாணி நிறைய, அந்த மாடு கிடக்குது, நிறைய சாணி போடும். இந்த கறி இருக்குல்ல, அந்த கறி மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு சாணி ஒரு பக்கம், கறி வைக்கும். அக்காளுக்கு நீ வந்து இந்த பக்கம் சாணியும் கறியும் தேய். உங்க அக்கா இருக்கா, அவ வந்து உன் முகத்துல சாணியும் கறியும் தேய்க்கட்டும். முகத்துல பூரா சாணியும் கறியும் தேய்ச்சிட்டு சாக போறீங்கடா. அவ்வளவு நல்லவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு. அப்போ அவங்க அக்கா காரி, ஐயோ உன் குடும்பமே, உன் புள்ள, உன் புருஷன் எல்லாம் ஐயோயோ பயங்கரமா மருந்து கிடையா ஆத்தாடி, பயங்கரமா ஆக போகுது. பாசமா ஓட போறான் அவன் தம்பி, ஊரா ஓட போறான். ஐயோயோ, குபேரன் கோயிலுக்கு ஒட்டி சாதனை பண்ணிட்டாராம். இங்க ராதிகா அக்கா இருக்காங்களே, நடிகை ராதிகா, எனக்கு அக்கா தான் வந்துட்டு. சிபியா அக்கா, எனக்கு சிபி அவ்வளோ கேவலமா பேசுவான்யா. இந்த இவரு ராஜ்குமார் சேதுபதிக்கு அறிவு வருமா, சொரண வருமானு தெரியல அவருக்கு. இந்த கமுனாட்டி பையன் இவ்வளோ பேசுறான். அவர் கோயிலை கட்டி கொடுத்துருக்கிறாரு. எங்க ராதிகா அக்கா இருக்குதுல்ல, எங்க ராதிகா அக்கா சாக்லேட்டும் ஸ்வீட்டுமா கொடுத்து அடிக்கடி தீபாவளிலாம் வந்து இந்த குபேரன் கோயிலுக்கு பாசமா கொடுத்து அனுப்போம். அக்கா உன்னை பத்தி அவ்வளோ கழுவி பேசுறாங்கக்கா, உனக்கு எங்கக்கா போச்சு? வந்து கடவுளே சொல்றான் இவன் ஒரு கமுனாட்டின்னு. ஐயையோ, இவனை பாரு, இவன் வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், ஓட்டமா ஓட போறான். ₹1 இருக்காது இவங்கிட்ட. அந்த கடவுளே இறங்கிட்டான். ஐயோயோ, குபேரன் கோயில் கட்டி குபேரனானவர் யாரு? எங்க குபேர கிருஷ்ணன், குபேரன் குஞ்சுமணின்னு ஒரு புத்தகத்தை எழுத போறேன். அவர் வரலாறே எழுத போறேன். ஐயோ, அவ்வளோ நல்லவரு, வல்லவரு. அப்படியே வந்து அவங்க அக்கா பையன் செத்துடணும், அடிபட்டு செத்துரும். ஆத்தாடி, உங்க அக்கா மீனா, ஐயோயோ அடிபட்டு. மீனா, நீ நானும் எதிர்பார்க்காத, உன்னால வழியாக போறானுங்க. வந்து உங்க புரிதா ஒரு வழியாக போறாரு உங்க ஐயால. அதை பார்த்துட்டு இருப்பாங்க யாரு, இதை பார்த்துட்டு இருக்கிற, இது எப்படியும் பார்ப்பாங்க எல்லாரும், பல பேர் பார்ப்பாங்க வச்சுக்கோங்க இந்த வீடியோவை. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களுக்கு, இவன் மாதிரி திருடனெல்லாம் முதல்ல தூக்கி அந்த கோயிலை வந்து முதல்ல வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தூக்கி அறநிலையத்துறை வந்து இது பண்ணி இவனெல்லாம் தூக்கி விரட்டுறது வழியை பாருங்க. திருட்டு பசங்க வந்து என்ன சொல்றது, கோயிலை வந்து சீக்கிரமா கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்றது வழியை பாருங்க. இவனெல்லாம் திருட்டு பசங்க. இவனெல்லாம் வந்து டேய் குபேர கிருஷ்ணனா, குபேரன் குஞ்சுமணி மாவனே, நீ ஓட போற ஓட்டம் இருக்குல்ல, சொல்லி அடி பண்ண. டேய் மக்களே, நீங்களாம் பார்க்கணும், சினிமாவில் பார்த்துருப்பீங்க, சினிமாவில் வந்து ஸ்டண்ட்டு காட்டுவாங்க பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒன்று, நேராக ஸ்டண்ட்டு காட்டுற போறாரு இந்த ரியல் பாட்ஷா. இயற்கை இறங்கிடுச்சு. இந்த பொறுக்கி பசங்க, அந்த பொம்மலை பொறுக்கி பசங்க, அந்த காமன் யானி உக்கால ஒளி வந்து என்ன சொல்றது, ஏய் என் பொம்பளைய தொட்டுப்புட்டு, டேய் நீடா, டேய் நான் பார்க்கணும்டா மவனே, டேய் செருப்பு பிய அடிச்சு பண்ணு, டேய் மணிரத்னம், மயிரப்பிடிங்க ரத்னம் பார்க்கணும். நான் உன் சுகாசினியும் நடிக்க வைக்கிறேன், மகளிர் படம் எடுக்கிறடா கமுனாட்டி, பார்ப்பீங்க மவனே, சொல்றேனே. இயற்கை காட்ட போகுது, பயங்கரமா இருக்கும். பாட்ஷாவா
100 பாட்ஷா தோத்துரும். ரியல் பாட்ஷா வந்துட்டாரு, பாப்பீங்க. சர்வமா இருக்கும் சம்பவம். இனி இவன் வருகையால் சாத்தான்களும் பிசாசுகளும் ஓடி வழியும். உண்மையான உதய சூரியன் உதித்து விட்டான். வட்டா, மறுபடியும் சந்திப்போம்.